ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர் சீரிஸ் கொஷின்ல பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 15 பார்ட் போட்டாச்சு. அதுலேயும் ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஷின் இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது என்று வலியுறுத்திய தலைவர் யார்? ஆப்ஷன் 1 டாக்டர் அம்பேத்கர், ஆப்ஷன் 2 தந்தை பெரியார், ஆப்ஷன் 3 நாராயணகுரு, ஆப்ஷன் 4 ஜோதிபா பூலே. இந்த 4 பேர்ல யார் இந்த கொட்டேஷனை சொன்னாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தந்தை பெரியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த மேக்சிமம் இந்த ஜாதி அடிப்படையில் விஷயங்களை சொன்னது பெரியார், அம்பேத்கர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜோதிபா புலே, நாராயணகுருவும் சொல்லியிருப்பாங்க நிறையா. பட் அவங்கள பற்றின அதிகமாக இந்த அளவுக்கு அவங்க பேசின கொட்டேஷன் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாம் கொடுக்கல. அவங்களோட புத்தகம், அவங்க என்ன இயக்கம் நடத்தினாங்க, எந்த வருஷம் என்ன ஆரம்பிச்சாங்கன்றது மட்டும்தான் இருக்குது. அப்போ பெரியார், அம்பேத்கருக்குள்ளே யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொட்டேஷன் பார்த்தா கொஞ்சம் நல்லா தமிழ்ல சொன்ன மாதிரியே இருக்கு. அப்ப பெரியாரா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எலிமினேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சமூக நீதி அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது? கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நான் கேட்கல, எப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் 1 1935, ஆப்ஷன் 2 1937, ஆப்ஷன் 3 1949, ஆப்ஷன் 4 1947. இந்த 4 இதில் எந்த வருஷம் இந்திய ரிசர்வ் வங்கியை வந்து நாட்டுடைமை ஆக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1949 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலாக இந்திய ரிசர்வ் வங்கி உருவானது 1935, உங்களுக்கு தெரியும். அதை எப்போ நாட்டுடைமையாக மாற்றினாங்கன்னா 49. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பணம் மற்றும் கடன் அப்படின்னு எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்க. 1934ஆம் ஆண்டில் டேஸ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஆப்ஷன் 1 அலெக்ஸ் டாபர்ராக், ஆப்ஷன் 2 சைமன் குஸ்னட், ஆப்ஷன் 3 டைலர் கோவன், ஆப்ஷன் 4 இவர்கள் அனைவரும். இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ள கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் சொல்லும்போது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா சைமன் குஸ்னட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். இந்தியாவில் முதல் எஃகு தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் 1 ஜாம்ஷெட்பூர், ஆப்ஷன் 2 சேலம், ஆப்ஷன் 3 குல்டி, ஆப்ஷன் 4 பத்ராவதி. இந்த 4மே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் நான் கேட்குறது இந்தியாவில் முதல்ல அது எது அப்படிங்கிறத இந்த 4 ஆப்ஷன்லேருந்து கெஸ் பண்ணுங்க.
ஓகே. இதுக்கான சரியான விடை குல்டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும், பின்னரும் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஷின். ஆக்சுவலா பாருங்க, நம்ம மத்த ஆப்ஷனையும் சேர்த்து இதில பார்த்துரலாம். இந்த குல்டி அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல ஆரம்பிச்ச எஃகு தொழிற்சாலை ஜாரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குல்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஆரம்பிச்சது. எப்போ? வருஷம் வந்து 1870ல. அப்ப இந்த டிஸ்கோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரலையா மேடம் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் வந்தது தான் டிஸ்கோ. 1907ல மிகப்பெரிய அளவுல இரும்பு தொழிற்சாலை ஆரம்பிச்சது தான் இந்த டிஸ்கோ கம்பெனி. இது ஜாம்ஷெட்பூர்ல ஆரம்பிச்சாங்க. அதே டிஸ்கோ கம்பெனிக்காரங்களே 1919ல பான்பூர் அப்படிங்கிற இடத்துலயும் இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இரும்பு இரும்பு தொழிற்சாலையவே. இந்த 2 தொழிற்சாலையுமே பிரைவேட் தனியார் துறைய சேர்ந்தது. ஆனா, இங்க 4வது ஆப்ஷனா ஒண்ணு குடுத்திருக்கேன் பாருங்க, பத்ராவதின்னு. இது என்ன அப்படின்னா, முதல்ல நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் தான் பத்ராவதி. பத்ராவதின்ற இடத்துல இருக்கிற விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது. அப்ப சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை எப்ப கண்டுபிடிச்சாங்க? கொண்டு வந்தாங்கன்னா, 1972ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப லேட்டஸ்ட்டா வந்தது தான் இது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு எது? தென்னிந்தியாவிலேயே நான் மொத்த இந்தியாவுக்கும் கேட்கல. தென்னிந்தியாவுல 3வது பெரிய ஆறு எது? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 வைகை, ஆப்ஷன் 2 தாமிரபரணி, ஆப்ஷன் 3 காவிரி, ஆப்ஷன் 4 பாலாறு. இதுல தென்னிந்தியாவுல 3வது பெரிய ஆறு எது? அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா புக்ல இது அப்படியே டைரக்ட்டா இந்த டேட்டாவ குடுத்துருந்தாங்க. ஏன்னா எப்பயுமே முதல் அப்படின்றது தான் கொஸ்டினா கேட்பாங்க. 3வதுன்னு ஏன் கேட்டிருக்கேன் அப்படின்னா, புக்ல அப்படியே தான் குடுத்துருந்தாங்க. ஏன்னா, அதுவே அப்படியே எடுக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு இல்லையா? எக்ஸாம்ல. ஓகே. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, காவிரி தான் 3வது மிகப்பெரிய ஆறு. அப்ப தென்னிந்தியாவுல முதல் மிகப்பெரிய ஆறு, இருக்கறதுலயே பெரிய ஆறு தென்னிந்தியாவுல எது? அப்படிங்கிறத கீழ ஆன்ஸர்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே. இது எந்த பாடத்துலருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 6த் கொஸ்டின் பார்க்கலாம். "நாணருந்த வில் போல" என்னும் உவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? ஒரு தமிழ் உவமை அதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா? பழமொழி. அதுலேருந்து கேட்டப்பட்ட கொஸ்டின் தான் இது. "நாணருந்த வில் போல" அப்படிங்கிற ஒரு உவமை. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 தவிப்பு, ஆப்ஷன் 2 பயனின்மை, ஆப்ஷன் 3 துன்பம், ஆப்ஷன் 4 இயலாமை. இந்த 4 இதுல இந்த உவமைக்கு எது பொருத்தமா இருக்கும்? இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா, பயனின்மை அப்படிங்கிறது தான் சரியான விடை. எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் என்னன்னா இதுல நான் ஏன் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் குடுத்தேன் அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே இதுக்கு பொருந்துற மாரி இருக்கும். அங்க உங்களுக்கு எக்ஸாம்லயும் இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு அந்த கொ உ அ உவமை வந்து நெறைய இடத்துல படிச்சிருப்போம், தெரிஞ்சதா இருக்கும். ஆனா அந்த ஆப்ஷன பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிரும். இதுக்கு எல்லாமே பொருந்துற மாரி இருக்கே அப்படின்னு. அப்போ அந்த உவமையோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் உவமைய நம்ம படிக்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. நீங்க எப்படி படிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்க தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த சீரிஸ். அப்போ நீங்க உவமைய படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, அந்த உவமைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்னு போயிறக்கூடாது. அந்த அர்த்தம் பெஸ்ட்டான, கரெக்ட்டான அர்த்தத்த நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதுக்கு சம்மந்தப்பட்ட 4 ஆப்ஷன் குடுக்கும்போது, அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத ஏன்னா நம்மளுக்கு குடுக்குறதே கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் தான். எல்லாமே கூட ஆன்ஸரா இருக்கலாம். ஆனா அவங்க கேட்கறது பெஸ்ட் ஆன்ஸர். அப்போ அந்த பெஸ்ட்ட கண்டுபிடிக்கிறது தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் இருக்கணும். அப்படிதான் நீங்க படிக்கும்போதே பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு உவமைய வாசிச்சுட்டு அதோட அர்த்தம் புரிஞ்சிருச்சுனோனே அடுத்ததுக்கு போயிறக்கூடாது. அதுக்கு வேற எப்படியெல்லாம் குடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. "நான் அருந்த வில் போல" அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வில்லுல அந்த கயறு இருக்கும்ல, கட்டி இழுக்கிற அந்த கயிறு. அந்த கயிறு இருந்தா தான் எந்த அம்பும் ஏவ முடியும் நம்ம அதுல வச்சு. அந்த நானே அறுந்து போச்சுன்னா, அந்த வில் என்ன ஆகும்? அப்படின்றது. இப்ப நம்ம இதுக்கு எல்லாத்தையுமே கெஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா அந்த
வந்து அறுந்து போயிருச்சுன்னா, அந்த வில் வந்து எதுக்குமே பிரயோஜனப்படாது. வேஸ்ட் தானே அது. அந்த வில்னால எந்த அதுதான் ஆன்சர். ஆனா நீங்க மத்ததையும் லிங்க் பண்ணி பாருங்க. இப்ப தவிப்பு. ஒரு இடத்துல வச்சு ஒரு பொருள நான் குறி வச்சுட்டேன். டக்குன்னு நான் அந்து போது. அப்ப என்ன ஆயிரும்? பதட்டம் ஆயிரும். நம்மளுக்கு ஒரு தவிப்பு வந்துரும். ஓகேவா? அப்ப தவிப்புன்னு சொல்லலாம். துன்பம், வருத்தம் வந்துரும். அப்ப துன்பத்த சொல்லலாம். அப்ப என்ன ஆயிரும்? இந்த இடத்துல பண்ணணும்னு நெனச்ச ஒரு விஷயம் நடக்காம போச்சே! ஒரு இயலாமை அப்படியும் சொல்லலாம். அப்போ இது எல்லாமே இதுக்கு பொருந்துற மாரி தான் இருக்கும். ஆனா, பெஸ்ட்டா நம்ம பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? ஒரு நான் அருந்த வில். அதனால என்ன? அது எந்த இதுக்குமே பயன்படாது. அப்படிங்கிறது தானே எல்லாத்த விட பெஸ்ட்டா இருக்கு. அப்ப அத தான் சூஸ் பண்ணணும். அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிரலாம். 7த் கொஸ்டின் பாருங்க. செடிகளின் ஒளிநோக்கிய இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் 1 ஜியோட்ரோபிசம். ஆப்ஷன் 2 ஹைட்ரோட்ரோபிசம். ஆப்ஷன் 3 ஃபோட்டோட்ரோபிசம். ஆப்ஷன் 4 அனைத்தும் சரி. இதுல எத வந்து செடிகளின் ஒளிநோக்கிய இயக்கம்னு சொல்றாங்க? நீங்க வந்து படிக்காட்டி கூட நம்ம இத வந்து ஓரளவு கெஸ் பண்ணிற முடியும். ஆன்ஸர கெஸ் பண்ணி வைங்க. படிச்சிருந்தீங்கன்னா ஆன்ஸர இதுதான் இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வைங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோட்ரோபிசம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதுலேருந்தே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபோட்டோ அப்படின்னாலே ஒளி. அத வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒளிய நோக்கி அ அந்த ஒளி வர்ற திசைய நோக்கி அதோட வளர்ச்சி இருந்துச்சுன்னா, அது ஃபோட்டோட்ரோபிசம். சூரியகாந்தி செடியெல்லாம் அந்த மாதிரி தான். சூரியன் எந்த பக்கம் இருக்கோ, அந்த பக்கம் திரும்பும். இந்த மாரி ஒளி நோக்கி வளரும். இப்ப நம்ம ஒரு இருட்டு அறைக்குள்ள வச்சுட்டோம்னா, எந்த இடத்துல ஒளி இருக்கோ, அந்த ஒளி இருக்கிற பக்கமே அப்படியேவும் செடி வந்து அந்த பக்கம் அப்படியே இழுத்துட்டே வளர்ந்து போகும். இதெல்லாமே ஒளி நோக்கிய இயக்கத்துக்கு இந்த வார்த்தைய சொல்லுவாங்க. ஃபோட்டோட்ரோபிசம்னு. ஹைட்ரோட்ரோபிசம்னா என்னது? நீர் நோக்கிய வளர்ச்சி. இப்போ ஒரு வேர் தான் மெயினா நீர் தேவைப்படும். அந்த வேர் வந்து எங்க நீர் இருக்குன்றத பார்த்து அத தேடி போய் வளரும் பார்த்தீங்களா? அந்த டைரக்ஷன்ல வளர ஆரம்பிக்கும். அதுதான் ஹைட்ரோட்ரோபிசம். ஜியோட்ரோபிசம்னா பூமிய நோக்கி, தரைய நோக்கி, மண்ண நோக்கி அது வளர ஆரம்பிக்கிறது. பிடிமானத்துக்காக வளரும் இல்லையா? இந்த மாரி மண்ண நோக்கிய செடிகளோட வளர்ச்சி தான் ஜியோட்ரோபிசம். அந்த பேர வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இது 2018ல குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு சயன்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 8த் கொஸ்டின். மரியாதை குறைவான சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது என கூறி தனது பட்டத்தை துறந்தவர் யார்? ஆப்ஷன் 1 மகாத்மா காந்தி, ஆப்ஷன் 2 சிவசுப்பிரமணி, ஆப்ஷன் 3 சுப்பிரமணிய பாரதியார், ஆப்ஷன் 4 ரவீந்திரநாத் தாகூர். இந்த 4 பேர்ல யாரு தன்னோட பட்டத்த எனக்கு இது வேணான்னு திருப்பி குடுத்தாங்க? நீங்க ஆன்ஸர் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது யாரு? எதுக்காக? எந்த இன்சிடென்ட்டுக்காக திருப்பி குடுத்தாங்க? அந்த பட்டம் என்ன பட்டம்? இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்ல. ஓகே. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும்போது, அவருக்கு குடுத்த நைட்வுட் அதாவது வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்த எனக்கு இது வேண்டாம். இது ஒரு அவமானத்தின் சின்னம் அப்படின்னு திருப்பி குடுத்திருப்பாரு. அதே நேரத்தில மகாத்மா காந்தியும் அவரோட ஒரு பட்டத்த திருப்பி குடுத்திருப்பாரு. அது என்ன பட்டம் அப்படின்னா, அவருக்கு குடுத்த ஹெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டம். 1915ல அவர் ரிட்டர்ன் வந்திருப்பாரு இல்லையா இந்தியாவுக்கு. வந்தப்போ பிரிட்டிஷாரால அவங்களுக்கு அவருக்கு ஒரு பட்டம் குடுத்துருப்பாங்க. அவரு ஒரு இதுல பணிபுரிஞ்சதுக்காக ஓகேவா? அந்த போர் இதுல. அந்த ஹெய்சர் இ ஹிந்த் அப்படின்ற பட்டத்தையும் அவரும் திருப்பி குடுத்துருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூரும் திருப்பி குடுத்துருப்பாரு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் 1 2016, ஆப்ஷன் 2 2013, ஆப்ஷன் 3 2015, ஆப்ஷன் 4 2012. லேட்டஸ்ட்டா நடந்த விஷயம் தான். இது எப்ப அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்குது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தான். ஆனா, அது தமிழ்நாட்டுல எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்றது தான் கொஸ்டின். இது ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கீம் தான். ஆனா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தமிழ்நாட்டுல எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க?
ஓகே. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். 2016 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 2013லயே சென்ட்ரல் கவர்ன்மென்ட் போட்டாங்க. ஆனா 3 வருஷம் கழிச்சு 2016ல தான் நம்ம தமிழ்நாட்டுல அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது சயின்ஸ்ல உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். ஓகே. அடுத்த 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் பாருங்க. பிழையான தொடரை கண்டறிக. இதுல எது தப்பு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். ஆப்ஷன் 2 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஆப்ஷன் 3 உவமைத் தொகையில் வல்லினம் மிகும். ஆப்ஷன் 4 இரட்டைக் கிளவியில் வல்லினம் மிகும். இதுல தவறானது எது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வல்லினம் மிகும் மிகா இடங்கள்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். எல்லாரும் மோஸ்ட்லி ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியானது தான். இதுக்கான ஆன்சர் வந்து இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும்ன்றது கரெக்ட் கிடையாது. தவறான விடை. ஆனா இந்த கொஸ்டினுக்கு அதுதான் சரியான விடை. ஏன்னா கொஸ்டின் எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா நடந்த 2018 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான் இது. சரி, எப்படி இது மத்ததெல்லாம் செட் ஆகுது? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இப்போ சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். சுட்டெழுத்து எது எது? ஆ, இ, உ. ஊன்றது இப்ப அதிகமா பயன்படுத்துறது இல்ல. அதனால ஆ, ஈ மட்டும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்பக்கம், இப்பக்கம், ஓகேவா? அப்பையன், இப்பையன் இப்படி நம்ம சொல்லும்போது இப்புன்றது வருது. அப்போ சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும்ன்றது சரிதான். 2வது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து சொற்கள் வந்து 42 இருக்கு. நன்னூலார் சொன்னதுபடி. அவர் சொல்லாம இப்ப வரைக்கும் 65க்கு மேல 70 கிட்ட இருக்கு. ஓகேவா? இந்த எல்லாத்துக்கும் பின்னாடியும் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பூ பறித்தாள். ஓகேவா? கை காசு. இந்த மாரி சொல்றோம் இல்லையா? பூ, கை இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழிகள். அது வரும்போது அடுத்த வார்த்தை நம்மளுக்கு என்ன வரும்? கண்டிப்பா ஒரு வல்லினம் மிகும். அப்ப இதுவும் சரியானது தான். அடுத்தது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகைக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? மலர்க்கண், மலர்க்கண் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? மலர்க்கண் அப்படின்னா என்ன வருது? மலருக்கும் கண்ணுக்கு இடையில இக்கு வருது. பவளம் கூட்டல் செவ்வாய், பவளச் செவ்வாய். ஓகேவா? இந்த மாதிரி உவமை தொகையில நம்மளுக்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிறது உறுதியாகுது. இப்ப இரட்டை கிளவியில தான் வல்லினம் மிகாது. இங்க தவறான கொடுத்த வார்த்தை. அப்ப இரட்டை கிளவினா என்னது? அடுக்கு தொடர்னா பொருளோட இருக்கும். மீனிங் இருக்கும். அத பிரிச்சா மீனிங் வரும். பாம்பு, பாம்பு, பாம்பு அப்படின்னு கத்துறது. இப்போ ஒரு பாம்புன்னு பிரிச்சா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா இரட்டை கிளவினா எப்படி இருக்கும்னா, அதுவும் நிறைய ஒரே வார்த்தை ரிப்பீட்டடா இருக்கும். ஆனா பிரிச்சா பொருள் தராது. சலசல, படபட அந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்ப படபடன்னு வந்துருச்சு அப்படின்னும்போது படப்படன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. மழை சடசடன்னு பேஞ்சுச்சு. சடச்சடன்னு பேஞ்சுச்சுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பலபல, பலப்பலன்னு சொல்ல மாட்டோம். அப்ப இந்த மாரி இரட்டை கிளவியில வல்லினம் மிகாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த லெவல்ல இருக்கீங்க? இன்னும் எந்த அளவுக்கு உங்கள இம்ப்ரூவ் பண்ணணும்? எதுல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. டைம் கம்மியா படிக்கிறீங்களா? இல்ல நெறைய டைம் உட்கார்றேன். ஆனா குவாலிட்டியா படிக்கல அப்படின்னு நெனைக்கிறீங்களா? இல்ல நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ரிவிஷன் பண்றது இல்ல அப்படின்னு தோணுதா? இல்ல ரிவிஷன் ஓரளவு பண்ணாலும் டெஸ்ட் போட்டு பார்க்கறது இல்லன்னு தோணுதா? இது எல்லாமே பண்றீங்களா? எத வந்து நீங்க மிஸ் பண்றீங்களோ, அத அடுத்ததுலருந்து பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா கூடிரும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்கள மாதிரியே ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான சீரிஸ் வரப்போது. ஆல்ரெடி நெறைய எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நானு. தமிழ்ல சிலபஸ் புது சிலபஸ் படி டாப் டூ பாட்டம் ஒரு தலைப்பு கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு
ஸ்கூல் புக்கு. அதாவது புது புக்கு, பழைய புக்கு இத தாண்டி வெளிய நீங்க கூடுதலா படிக்க வேண்டிய குறிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு தலைப்புக்கும் நான் உங்களுக்கு கம்பைலேஷனா குடுத்துருக்கேன். அதுக்கு கீழயே அந்த தலைப்புல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 5, 5 கொஸ்டின் நான் கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 வீடியோஸ்ல வேணா இல்லாம இருக்கலாம். அதுக்கடுத்து எல்லாத்துலயும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் போர்ட்ல உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பையுமே நான் டாபிக் வைஸ் தான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். ஸ்கூல் புக் வைஸ் மேத்ஸ் எடுக்கல. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா, அந்த டாபிக்ல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பேசிக் மாடல் 2யும் 3யும் கூட்டுனா 5ன்றதுலருந்து இருக்கதுலயே டஃப்பான மாடல் வரைக்கும் உங்களுக்கு எல்லா டைப்பையும் நான் வரிசையா டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு நடத்தி போட்டிருக்கேன். ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்க அத்தன டைப்பையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அத தாண்டி வேற கொஸ்டின் வராது. இப்படி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு போன நவம்பர்லேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர்ல இருந்தே உங்களுக்கு அ ஒவ்வொரு மாசத்துக்கும் 3, 3 வீடியோ 3, 3 பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி ஜிகேவுக்கு முக்கியமான 120 லெசன மட்டும் சூஸ் பண்ணி, மொத்த ஜிகேலயும் நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம். ஏன்னா, நெறைய கன்ஃப்யூசன் இருக்கு. எத படிக்கணும்? ஐஎன்எம்ல எது வரும்? ஹிஸ்ட்ரினா எந்த டாபிக்கு? அதுக்குள்ளேயே ஐஎன்எம் டாபிக் இருக்கும். அதுக்குள்ளேயே தமிழ்நாட்டோட கல்ச்சர் லெசன்ஸ் வரும். இதெல்லாம் உங்களுக்கு பிரிக்க தெரியாது. நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிடுறீங்க. அதனால நீங்க அந்த குழப்பம்லாம் வேண்டாம். 120 லெசன் உங்க கையில குடுத்துட்டேன். அந்த 120 லெசனையும் எப்படி ஷார்ட்டா படிக்கணும் அப்படிங்கிற என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துர்றேன். அத பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்ஸ மட்டும் நீங்க படிக்க போறீங்க. ஆல்ரெடி 70, 80 லெசன் நான் குடுத்துட்டேன். நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க போய் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அ மத்ததுக்கும் நான் வந்து அடுத்து குடுத்து முடிச்சுருவேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே போக இந்த ஒவ்வொன்னுக்கும் கூடுதலா நீங்க என்ன படிக்கணும்? சிலபஸ் எல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ராவா மார்க் ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒவ்வொன்லயும் கூடுதலா நீங்க என்ன படிக்கணும்? தமிழ்ல கூடுதலா என்ன படிக்கணும்? ஜிகேல கூடுதல் குறிப்புகள்னே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுலயும் குடுத்துருக்கோம். சேனல்ல போய் எல்லாம் செக் பண்ணுங்கோ. டெஸ்ட் பேட்ச் இருக்கு. உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு அதுலயேவும். அது மாதிரி கடந்த 10 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு தலைப்புல இருந்தும் இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கடந்த 10 வருஷமா கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கம்பைல் பண்ணி அந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சேனல்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் 4க்கு படிக்கிறவங்க குரூப் 2 முடிஞ்ச உடனே ரெடி ஆயிருங்க. நம்மளோட சேனல்ல உங்களுக்கு ரொம்ப மினிமமான அமௌண்ட்ல டெய்லி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெகுலரா கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் இருக்கும். எல்லாம் சேர்த்து ரொம்ப மினிமமான அமௌண்ட்ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு குரூப் 2 முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங்கே இந்த அனௌன்ஸ்மென்ட் உங்களுக்கு வந்துரும். பட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் குடுத்த உடனே உங்களுக்கு தெரியிற மாதிரி நீங்க ரெடியா இருங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த குரூப் 4ல என்னென்னலாம் இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அத இப்பயே கமெண்ட்ல சொல்லுங்க. அது எல்லாத்தையும் நம்மளோட பேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணிறலாம். ஒரு கிளாஸ் மாதிரி ரெகுலரா நீங்க வீட்ல இருந்தே டெய்லியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். நானே வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் எடுப்பேன். ஆ ஷெட்யூல் போட்டுட்டு நம்ம Zoom மீட் லிங்க்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபுல்லா எல்லாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். உங்க டவுட்ஸ நீங்க கேட்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க வந்து டைரக்ட்டா கிளாஸ் போனா எப்படி இருக்குமோ, அதே இத வந்து வீட்ல இருந்தே ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாரி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு எல்லாம் ரெடியா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.